வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா. வணக்கம்மா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க, லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கம்மா, கொஞ்சம் நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. தீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க, அடுப்பு தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. 4 முட்டை அவிச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம்மா. ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கணும்மா. முட்டை கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும்மா. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா. 2 நிமிஷத்தில் கொஞ்சம் சிவந்துடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு வரணும்னு அவசியம் கிடையாது, இந்த பதத்தில் எடுக்கணும், அவ்வளோதாம்மா. கரெக்டான இந்த பதத்தில் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாமா. பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ஏலக்காய் ஒரு 3 பீஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ வந்து இது மொத்தமாக நம்ம வந்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பாருங்கம்மா, மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும். பாத்திரம் வச்சுக்கங்கம்மா. ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. ஆயில் வந்து திட்டமாக தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. பிரியாணி எல்லாம் 2 போட்டுக்கலாமா. 4 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணிக்கணுமா. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்கம்மா. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறோம்மா. ஏன்னா நம்ம வந்து தக்காளி போடல, அதனால தயிர் தான் புளிப்பு தன்மை வேணும். அதனால புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்கம்மா. 5 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி பவுட்ரு போட போகிறோம்மா. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் போட போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்கம்மா, திட்டமாக பார்த்து போட்டுக்குங்க. மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா வந்து வதங்கிடுச்சு எல்லாமே. நான் வந்து 3 கப்பு பாஸ்மதி அரிசி போட போகிறேம்மா. அதுக்கு வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்கம்மா. தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து ரைஸ் போடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. 3 கப்பு பாஸ்மதி ரைஸு, அதாவது 1/2 கிலோ அரிசி நல்லா கழுவிட்டு நெய் போட்டு கொஞ்சம் பெசரி வச்சுருங்க. அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கிளறி விடுங்கம்மா. கிளறி விட்டு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்மா, முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு. இப்போ கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு கிளறி விடுங்க. லைட்டாக அப்படி கிளறுங்க. அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை எடுத்து நீங்கள் மேலே வச்சுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்கம்மா. சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்போ மூடி வைங்க. முட்டை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, பார்க்கலாம். முட்டை பிரியாணி வாசனை நல்லா வருது பாருங்கள், கமகம்னு. நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்கம்மா. சாதம்லாம் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி பாருங்கம்மா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. முட்டை பிரியாணி வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. கொத்தமல்லி மேலவே கொஞ்சம் போட்டு விடுங்கம்மா. 1 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே கொஞ்சமாக சுற்றி ஆட் பண்ணி விடுங்க. அடி உரில் இறங்கட்டும். லைட்டாக அப்படியே கிளறி விடுங்கம்மா. நெய் வந்து உள்ள அடியில் இறங்கிடும் நல்லா. அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.